வணக்கம். பொதுவா தேர்தல் முடிவுகள் வந்தா நாம ஹெட்லைன்ஸ்ல வர்ற எண்களை மட்டும்தான் பார்ப்போம். ஆனா அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதைய நாம எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கோமா? வாங்க, இன்னைக்கு நாம ஒரே ஒரு தொகுதியை மட்டும் எடுத்து அதோட ஒவ்வொரு அங்குலத்தையும் அலசி ஆராய்வோம். அந்த தொகுதி தான் கிள்ளியூர். இங்க தேர்தல் வெற்றி சொல்ற கதையை விட கள நிலவரம் ரொம்பவே சிக்கலானது. இது வெறும் புள்ளி விவரங்களை வச்சு பண்ற பகுப்பாய்வு இல்ல. இது மக்கள், அவங்களோட தேவைகள், அப்புறம் நிர்வாகத்துக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த உறவை பத்தின ஒரு ஆழமான பார்வை. சரி, முதல்ல கிள்ளியூர் எங்க இருக்குன்னு பாத்திரலாம். கன்னியாகுமரி மாவட்டத்துல தமிழ்நாட்டோட தென்கோடியில இருக்கிற ஒரு கடலோர தொகுதி. இங்க இருக்கிற மக்களுக்கு கடல் தான் எல்லாமே. அவங்க வாழ்க்கையோட தாளத்தையே தீர்மானிக்கிறது இந்த கடல் அலைகள் தான். கடலுங்கிறது வெறும் ஒரு பேக்ரவுண்ட் சீன் இல்லைங்க. அதுதான் அவங்களுக்கு சோறு போடுது, அதுதான் அவங்க பாரம்பரியம். சில சமயம் அவங்க வாழ்க்கையில வர மிகப்பெரிய சவாலும் அந்த கடலால தான். சோ இந்த மண்ணோட தன்மையை புரிஞ்சுக்காம இங்க இருக்கிற அரசியலை நாம துளி கூட புரிஞ்சுக்க முடியாது. சரி, நம்மளோட இந்த அலசல் 5 பகுதியா இருக்க போகுது. முதல்ல கிள்ளியூர் மண்ணோட தன்மை, அங்க வாழ்ற மக்கள் பத்தி பாப்போம். ரெண்டாவதா தேர்தல் முடிவுகள், அந்த எண்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு ஆராய்வோம். மூணாவதா மக்கள் கொடுத்த தீர்ப்புக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் என்னன்னு பாப்போம். நாலாவதா ஒரு நல்ல ஆளுமைக்கான பாதை எப்படி இருக்கணும்னு யோசிப்போம். கடைசியா சேவை பண்றதுக்கு ஒரு தெளிவான வரைபடத்தை, ஒரு ப்ளூ பிரிண்ட உருவாக்குவோம். ஓட்டுக்களை எண்ணறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட போடுறவங்கள பத்தி நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, கிள்ளியூர்ல ஒரு மீனவர் இருக்காரு, இல்ல ஒரு விவசாயி. அவரோட ராத்திரி தூக்கத்தை கெடுக்கிற விஷயம் எதுவா இருக்கும்? அவரோட பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக அவர் என்ன கனவு காண்றாரு? நம்ம கதை இங்கிருந்து தான் தொடங்குது. சுமார் 2.5 லட்சம் வாக்காளர்கள். இது வெறும் ஒரு கணக்கு இல்லைங்க. இதுக்குள்ள ஒவ்வொருத்தரோட கோரிக்கை, ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை, ஒவ்வொருத்தரோட கதை எல்லாமே அடங்கியிருக்கு. 2021ல இந்த 2.5 லட்சம் பேரும் சேர்ந்து ஒரு தீர்ப்பு எழுதினாங்க. அந்த தீர்ப்போட அர்த்தம் என்ன? அதான் நாம இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, இந்த தொகுதி 90% கிராமப்புறம், வெறும் 10% தான் நகர்ப்புறம். அதே மாதிரி மத ரீதியா பாத்தீங்கன்னா சுமார் 66% கிறிஸ்தவர்களும் 33% இந்துக்களும் இருக்காங்க. இந்த அமைப்பு வெறும் ஒரு புள்ளி விவரம் இல்ல. இதுதான் கிள்ளியூர் அரசியலோட ஆடுகளம். கூட்டணிகள் எப்படி அமையுது, என்ன வாக்குறுதி கொடுத்தா எடுபடும், மக்கள் யார் பேச்ச கேட்பாங்கன்னு எல்லாத்தையுமே இந்த சமூக கட்டமைப்பு தான் தீர்மானிக்குது. இதை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் இங்க இருக்கிற அரசியலோட டைனமிக்ஸ புரிஞ்சுக்க முடியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 24 மணி நேரமும் தண்ணி வர்ற பைப் கனெக்ஷன் இல்ல. மழை காலத்துல வெளியே போக முடியாத அளவுக்கு மோசமான சாலைகள். படிச்ச இளைஞர்களுக்கு உள்ளூர்ல வேலை வாய்ப்புகள் இல்ல. திறமையை வளர்த்துக்க பயிற்சி மையங்கள் கூட பற்றாக்குறையாயிருக்கு. இது 1-2 தனித்தனி பிரச்சனை இல்லைங்க. இதுதான் கிள்ளியூர்ல பலரோட அன்றாட வாழ்க்கை. இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி ஆகாதப்போ இயல்பாவே ஒரு விரக்தி உருவாகும் இல்லையா? இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசும்போது நாம ரொம்ப பொறுப்போட பேசணும். ஒவ்வொருத்தரோட கண்ணியத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும். இது நம்ம அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான உரிமை, அதே சமயம் ஒரு கடமையும் கூட. சரி, நாம இப்போ கள நிலவரத்தை பார்த்தோம். இனி எமோஷன்ஸ் இல்லாத எண்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் வாங்க. சில சமயம் உண்மைய வார்த்தைகளை விட டேட்டா தான் பளிச்சுன்னு காட்டிடும். இங்க பாருங்க, 2016ல ஜெயிக்கிற காங்கிரஸ் வேட்பாளர் சுமார் 50.47% வாக்குகள் வாங்கியிருக்கார். ஆனா அதே 2021 தேர்தல்ல அவரோட வாக்கு வங்கி 59.76%, அதாவது கிட்டத்தட்ட 10% அதிகரிச்சிருக்கு. மேலோட்டமா பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. சிட்டிங் எம்எல்ஏ மேல மக்கள் பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு தோணும். ஆனா இந்த கதை அவ்வளோ எளிமையானதில்ல. அதுக்குள்ள சில திருப்பங்கள் இருக்கு. இன்னொரு முக்கியமான நம்பர், 2021ல வாக்களித்தவங்க சதவீதம் 66.54%. இது 2016ல 60.66% இருந்தது. அதாவது ஜெயிச்சவருக்கு மட்டும் அதிக வாக்குகள் விழல, மொத்தமாவே அதிக மக்கள் ஆர்வமா வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு சாதாரண தேர்தல் இல்ல. ஏதோ ஒரு விஷயம் மக்களை வாக்குச்சாவடிக்கு வர வச்சிருக்கு. அது என்னவா இருக்கும்? இங்கதான் கதை இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. பாருங்க, ஒரு பக்கம் காங்கிரஸ் வாக்கு வங்கி கணிசமா அதிகரிக்குது. ஆனா அதே சமயம் ஏடிஎம்கேயோட வாக்கு வங்கியும் உயர்ந்திருக்கு. அப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, 2016ல பாஜக வாங்கின அந்த சுமார் 20% வாக்குகள் என்னாச்சு? அது ஒரு இடத்துக்கும் போல, அது சிதறி போயிருக்கு. இதோட நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு புது சக்தி உள்ள வந்து ஒரு குறிப்பிடத்தக்க 8.6% வாக்குகளை வாங்குறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? மக்கள் மாற்று வழிகளை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வெளியிலிருந்து பாக்குற அளவுக்கு இந்த அரசியல் களம் அவ்வளோ நிலையானதா இல்ல. சரி, இப்போதான் நாம கிள்ளியூரோட மையப்புதிருக்கு வரோம். ஒரு பக்கம் சிட்டிங் எம்எல்ஏக்கு ஒரு வலுவான மக்கள் தீர்ப்பு, ஒரு பெரிய வெற்றி. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு மேல கடுமையான குற்றச்சாட்டுகளும் மக்கள் குறைகளும் இருக்கு. எப்படி ஒருத்தரால இவ்ளோ பெரிய வெற்றியையும் இவ்ளோ பெரிய அதிருப்தியையும் ஒரே நேரத்துல சம்பாதிக்க முடியுது? இந்த முரண்பாட்டை நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். இத ஒரு தராசு மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு தட்டுல சிட்டிங் எம்எல்ஏவோட பலம் இருக்கு,
வலுவான கூட்டணி ஆதரவு, ஆளும் கூட்டணியில இருக்கிற செல்வாக்கு, அப்புறம் இந்த 33.75 கோடி ரூபாய் கடலோர திட்டம், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு தட்டுல அவரோட பலவீனங்கள் இருக்கு. ஒரு கிரிமினல் வழக்குல தண்டனை பெற்றவர், மொத்தம் 52 கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் இருக்கு, ரோடு தண்ணி மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு மக்கள் குறை சொல்றாங்க. ஒரு சராசரி வாக்காளர் மனசுல இந்த ரெண்டு தட்டுல எதுக்கு எடை அதிகமா இருக்கும்? இதுதான் கிள்ளியூர் அரசியலோட மையப்புள்ளி. குறிப்பா அந்த 2014 நில அபகரிப்பு வழக்குல அவருக்கு கிடைச்ச தண்டனை. ஒரு மக்கள் பிரதிநிதி சட்டத்தை மீறவரா பார்க்கப்படும்போது மக்களுக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற அந்த அடிப்படை ஒப்பந்தமே உடையுது. இது வெறும் ஒரு லீகல் கேஸ் இல்ல, இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு இல்லையாங்கிற ஒரு எண்ணத்தை இது மக்கள்கிட்ட உருவாக்கும். அந்த எண்ணம் மெதுவா ஒட்டுமொத்த சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கையை அரிச்சிடும். சரி, அவரோட செயல்பாட்டை ஒரு ஸ்கோர் கார்டா பார்த்தா விஷயம் இன்னும் தெளிவா புரியும். நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல அவரோட ஸ்கோர் மீடியம். ஆனா ரோடு தண்ணி மாதிரி உள்கட்டமைப்பு விஷயங்கள்ல ஸ்கோர் ரொம்ப லோ. மக்கள் நம்பிக்கை அதுவும் ரொம்ப குறைவா தான் இருக்கு. இது நமக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த சொல்லுது. மக்கள் ஒரு வேட்பாளருக்கு கட்சி அல்லது கூட்டணிக்காக வாக்களிக்கலாம், ஆனா அது அவங்க வாங்குற சேவையில திருப்தியா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. தேர்தல் ஆதரவுக்கும் களத்துல இருக்கிற செயல்திறனுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இப்ப நாம ஒரு தீர்வுக்கான வரைபடத்தை உருவாக்க போறோம். இந்த மாதிரி திட்டங்களை உருவாக்கும் போது மக்களின் தனிப்பட்ட தகவல்களை ரொம்ப கவனமா கையாளணும். அவங்க சம்மதம் இல்லாம எதையும் பயன்படுத்தக்கூடாது. இது நம்ம நாட்டோட புதிய டிஜிட்டல் தரவு பாதுகாப்பு சட்டத்தோட அடிப்படை கொள்கை. மக்கள் மேல அக்கறை காட்டுறதுனா அவங்க உரிமைகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும். சரி, இவ்ளோ நேரம் நம்ம பிரச்சனையை அலசிட்டோம். இனி தீர்வு என்னன்னு பாப்போம். ஒரு சிறந்த நிர்வாகத்தை வழங்குறதுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறைய நாம இப்ப பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலையை கையாள நமக்கு ஒரு தெளிவான உறுதியான ஃப்ரேம்வொர்க் தேவை. அதைத்தான் நாம சதுர்முக கோட்பாடு அப்படின்னு சொல்றோம். இது ஒன்னும் இல்ல, ஒரு பிரச்சனைய 4 முக்கியமான கோணங்கள்ல இருந்து அணுகிற ஒரு முறை. சிவன், விஷ்ணு, பிரம்மா, துர்கான்னு 4 சக்திகளோட தன்மைகளை அடிப்படையா வச்சு ஆக்ரோஷம், நிலைத்தன்மை, புதுமை, பாதுகாப்புன்னு 4 விஷயங்களையும் சமநிலைப்படுத்துறது. இது வெறும் அரசியல் வியூகம் இல்ல, இது ஒரு முழுமையான சமநிலையான நிர்வாகத்துக்கான ஒரு மாடல். சரி, இந்த 4 தூண்களையும் இன்னும் எளிமையா சொல்றேன். முதல் தூண் தற்போதைய ஆட்சியோட தோல்விகளை ஆக்ரோஷமா சுட்டிக்காட்டணும். இது சிவன் மாதிரி. 2வது தூண் நீங்க ஒரு நிலையான நம்பகமான நிர்வாகத்தை கொடுப்பீங்கன்னு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும். இது விஷ்ணு மாதிரி. 3வது தூண் வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடுன்னு தொகுதிக்கு தேவையான புதுமையான துணிச்சலான திட்டங்களை உருவாக்கணும். இது பிரம்மா மாதிரி. 4வது தூண் மீனவர்கள், விவசாயிகள் மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க ஒரு பாதுகாவலனா இருப்பீங்கன்னு காட்டணும். இது துர்க்கை மாதிரி. இந்த 4 விஷயத்தையும் சரியா செஞ்சா அது ஒரு முழுமையான அணுகுமுறையா இருக்கும். சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதை எப்படி செயல்முறைக்கு கொண்டு வர்றது? வெறும் பேப்பர்ல இருந்தா போதுமா? வாங்க, இப்போ நம்ம வியூகத்துல இருந்து நேரடியா செயலுக்கு போவோம். சில குறிப்பிட்ட திட்டங்கள், அதுக்கு எவ்வளவு செலவாகும், அதனால மக்களுக்கு என்ன பலன்னு தெளிவா பார்க்கலாம். முதல்ல பாதுகாப்பு. ஞாபகம் இருக்கா நம்மளோட 4வது தூண்? அதுக்கான ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த கடலோர பாதுகாப்பு திட்டம். இதுக்கு முதலீடு 33.75 கோடி ரூபாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பணத்துல நாம கட்டுறது வெறும் ஒரு கடல் சுவரோ தடுப்பணையோ இல்ல. நாம 700 மீனவ குடும்பங்களோட வீடுகளையும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் காப்பாத்துறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பாதுகாப்பு. நாளைக்கு நம்ம வீடு இருக்குமாங்கிற பயம் இல்லாம நிம்மதியா தூங்குறதுக்கான ஒரு உத்தரவாதம். அடுத்து மக்களோட மிக முக்கியமான ஒரு குறை, சாலைகள். அதுக்கு தீர்வு இந்த கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம். சுமார் 50 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்த 50 கோடி ரூபாய் முதலீடு. இதனால என்ன நடக்கும்? பயண நேரம் குறையும், பிள்ளைகள் நேரத்துக்கு பள்ளிக்கு போவாங்க, விவசாயிகள் விளைபொருளை வீணாக்காம சந்தைக்கு கொண்டு போவாங்க. ஒரு அவசரத்துக்கு ஆஸ்பத்திரி போகணும்னா அது சுலபமா இருக்கும். இது வெறும் தார் ரோடு இல்ல, இது மக்களை வாய்ப்புகளோட இணைக்கிற ஒரு பாலம். ஆக நாம முன்வைக்கிற முழுமையான திட்டம் இதுதான். கடலோர பாதுகாப்புக்கு 33.75 கோடி ரூபாய். இதனால 700 மீனவ குடும்பங்கள் பாதுகாக்கப்படுவாங்க. கிராமப்புற சாலைகளுக்கு 50 கோடி ரூபாய். இதனால பயண நேரம் 30% வரைக்கும் குறையும். அப்புறம் ஒரு திறன் மற்றும் பதப்படுத்தும் மையம் அமைக்க 15 கோடி ரூபாய். இதனால வருஷத்துக்கு 500 இளைஞர்களுக்கு பயிற்சியும் 200 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பும் உருவாகும். பாருங்க, செலவழிக்கப்படுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு தெளிவான நோக்கம், அளவிடக்கூடிய ஒரு முடிவு இருக்கு. இது செலவு இல்ல, இது கிள்ளியூர் மக்களின் எதிர்காலத்து மேல செய்யப்படுற ஒரு முதலீடு. ஒரு நல்ல திட்டம் போட்டா மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்தணும். அதுக்காக அடுத்த 30 நாள்ல என்ன செய்யணுங்கிறதுக்கான ஒரு செக்லிஸ்ட் இது. முதல்ல ஒரு புதிய திறமையான வேட்பாளரை அறிவிக்கணும். தொகுதி முழுக்க ஒரு சர்வே எடுத்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் நேரடியா போய் கேட்பு பயணம் நடத்தி மக்கள் சொல்றத காது கொடுத்து கேட்கணும். கூட்டணி கட்சி தலைவர்களோட ஒருங்கிணைந்து செயல்படணும். இது காத்திருக்கிறதுக்கான நேரம் இல்ல, களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கான நேரம். நம்பிக்கையை வளர்க்கறதுக்கு ஒரே வழி சொல்றத செஞ்சு காட்டுறதுதான்.
ஆக இது நம்மள கடைசி மற்றும் மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு கொண்டு வருது. வாக்குறுதிகள் மறுபடியும் மறுபடியும் மீறப்பட்டு நம்பிக்கை அரிச்சு போன ஒரு இடத்துல தரவுகளையும் வெளிப்படைத்தன்மையும் உண்மையான சேவையும் அடிப்படையா வச்ச ஒரு அணுகுமுறையால அந்த இழந்த நம்பிக்கையை திரும்பவும் கட்டி எழுப்ப முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் கிள்ளியூரோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, நம்ம ஜனநாயகத்தோட எதிர்காலத்தையே ஒருவேளை தீர்மானிக்கலாம். நீங்க ஒரு மக்கள் மைய தலைவராகி உங்க தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.